ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாரூஸ் கிச்சன். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, கிச்சனுக்கு தேவையான சில டிப்ஸ் தான் சொல்லியிருக்கிறேன். டெய்லி நம்ம கிச்சனுக்கு கண்டிப்பாக இந்த டிப்ஸ் எல்லாம் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என்னோடய சேனலை முறையாக பார்க்குறதா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஃபஸ்ட்டு டிப்பு நம்ம என்னென்னு பார்த்துருவோம். வெங்காயம்லாம் நம்ம வாங்கிட்டு வந்திருப்போம். அதில் இந்த எடுத்து நம்ம க்ளீன் பண்ணி வைக்கிறப்ப இந்த மாதிரி மேலே நிறைய தொளி வரும். நம்ம 1 கிலோ 2 கிலோ வாங்கிட்டு வந்துட்டோன்னா இந்த மாதிரி தான் தொளி வரும் பாருங்கள். எப்படியும் நம்ம வாங்கிட்டு வந்தோடனே க்ளீன் பண்ணி தான் நம்ம எடுத்து ஸ்டோர் பண்ணுவோம் வெங்காயம் வைக்கிற இடத்துல. அப்படி வைக்கிறப்ப இந்த மாதிரி தொளி வரும். அதை நீங்கள் தூர போடாமல் அதை எதுக்கு யூஸ் பண்ணலாங்கிறது நான் சொல்கிறேன். உள்ளே இருக்க தொழிலாம் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. அதை எடுத்து நீங்கள் அது கூட போடலாம். நான் இன்றைக்கி வந்து வெங்காயம் ஒரு 2 கிலோ வாங்கிட்டு வந்தேன். அதோட தொளி மட்டும் தான் எடுத்துருக்கிறேன். இல்லாட்டி நீங்கள் சமைக்கிறப்ப கட் பண்ணுற வெங்காயத்தை கூட எடுத்து நான் சொல்கிற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணலாம். எப்படின்னு பாருங்கள். நான் வந்து முதல்ல வெங்காயத்தில் இருக்க தொலியெல்லாம் எடுத்துடலாங்க. 2 கிலோ வெங்காயம் வாங்கிட்டு வந்தேன். இன்றைக்கி வந்து நீங்கள் சின்ன வெங்காயம் தொலி கூட போடலாம். என்கிட்ட இன்றைக்கி நான் பெரிய வெங்காயம் தான் வாங்கிட்டு வந்தேன். அதனால் அந்த தொலி தான் போட போகிறேன். அந்த தொலியை மட்டும் எடுத்துருக்கிறேன். அது கூட அந்த ரொம்ப அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற தண்ணியே ஊற்றிக்கலாம். டேப் தண்ணி கூட நம்ம ஊற்றிக்கலாம். இதை வந்து அப்படியே ஓவர் நைட்டு விட்டுருங்க. ஒரு 6 மணி நேரம் இல்லாட்டி ஒரு 8 மணி நேரம் அப்படியே விட்டுருங்க. விட்டதுக்கப்புறம் அது எப்படி வருதுன்னு பார்ப்போம். இங்கே பாருங்கள், இது எப்படி நல்லா கலர்ஃபுல்லாக வந்துருச்சு. இப்படி அந்த கலரே மாறி இருக்குது பாருங்கள். இந்த ஊறினனால இந்த தண்ணி வந்து நல்லா கலரே மாறிச்சு. இதை நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துகிட்டு இந்த தண்ணியை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம வீட்டில் ரோஜா செடி, மல்லிகை செடி, எந்த செடி வேணாலும் வச்சுருப்போம். அந்த செடிக்கு நீங்கள் இதை ஊற்றினீங்கன்னா அவ்வளோ உரம், அவ்வளோ சத்துங்க. இதை கீழே ஊற்றாமல் எந்த செடிலாம் வச்சுருக்கீங்களோ அந்த செடிக்கு எல்லாமே இதை ஊற்றி விடுங்க. சூப்பராக உரம் இது வந்து நல்லா வந்து சூப்பராக மொட்டை எடுக்கும், சூப்பராக பூக்கும். ரோஸ் செடிக்கெலாம் அவ்வளோ நல்லதுங்க. அந்த வெங்காயத்துலேயே நம்ம தூர போடாமல் இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக. இது வாரத்துக்கு ஒரு முறை நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு ஊற்றுங்க. நெக்ஸ்ட் வந்து ஒரு டிப் பார்ப்போம். கொஞ்சமாக நம்ம அதில் தண்ணி எடுத்துக்கலாங்க. அதுக்கப்புறம் ஒரு கற்பூரம் போட்டுக்கலாம். மினரல் வாட்டர் ஊற்றிக்குங்க. கொஞ்சம் நல்ல தண்ணியாகவே எடுத்துக்கோங்க, குடிக்கிற தண்ணியாகவே எடுத்துக்கோங்க. ஒரு கற்பூரம் இதில் போட்டிருக்கேன். அப்புறம் ஷாம்பு கொஞ்சோண்டு சேர்த்துக்கலாம், ரொம்ப சேர்க்க வேண்டாம். ரொம்ப சேர்த்துனா அந்த லிக்விட் வந்து ரொம்ப வாசம் வந்துடும். லைட்டாக ஒரு 2 சொட்டு முழுகிற மாதிரி ஊற்றிக்கிங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை மிக்ஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம வந்து கிச்சன் மேடையில் பக்கத்தில் நிறைய பாட்டலு இல்லாட்டி மளிகை ஜாமான் போட்டு வைக்கிற சின்ன சின்ன டப்பா அந்த மாதிரிலாம் வச்சுருப்போம். அது வந்து நம்ம அதிலே வச்சுக்கனால ரொம்ப பிசு சீக்கிரமாக வந்துடும். நம்ம வந்து டீப் க்ளீனிங் வந்து ஒரு 3 மாதத்துக்கு ஒருக்கா 2 மாதத்துக்கு ஒருக்கா தான் பண்ணுவோம். அப்படி நம்ம இதை கழுவி வைக்காதனால கொஞ்சம் பிசுப்பாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் இந்த மாதிரி ஒரு லிக்விட் தயாரித்து வாரத்துக்கு ஒரு முறை லைட்டாக துணியில் இது பண்ணிவிட்டு நீங்கள் துடைச்சி வச்சிங்கன்னா எப்போவுமே அந்த இதில் வந்து அந்த பிசுப்பே இருக்காதுங்க. நம்ம எடுத்துகிட்டு ஃபுல்லாக டப்பாவை தான் க்ளீன் பண்ணணுன்னு அவசியமே இல்லைங்க. இங்கே பாருங்கள், லைட்டாக ஒரு காட்டன் துணியில் லைட்டாக நனைச்சிட்டு இந்த மாதிரி துடைச்சி எடுத்துருங்க. எப்படி வருதுன்னு பாருங்கள். நான் துடைச்சோடனே அவ்வளோ பளபளன்னு இருக்குங்க. அந்த பிசுப்பு எல்லாமே காணாமல் போயிடும். நம்ம சமைக்கிற அந்த எண்ணெய் எல்லாவோட பிசுப்பு தான் சீக்கிரமாக ஒரு மாதிரி கலர் மாறின மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு மாதமோ 2 மாதமோ கழித்து நீங்கள் டீப் இதில் இருக்கிற பொருளெல்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நல்லா கழுவி காய வச்சுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் ஒரு வாரத்துக்கு ஒருக்கா பண்ணினீங்கன்னா டப்பா சூப்பராகவே பளபளன்னு இருக்குங்க. இந்த மாதிரி நம்ம மளிகை ஜாமான் வச்சுருக்க எந்த டப்பா வேணாலும் நீங்கள் இந்த மாதிரி தொடச்சி எடுத்துக்கலாங்க. கிச்சன் மேடில் இருக்க பொருள் மட்டும் இல்லைங்க, நம்ம செல்ஃபில் வச்சுருக்க பொருளில் கூட இந்த மாதிரி நீங்கள் தொடச்சி எடுத்துக்கலாம். வாரத்துக்கு ஒரு முறை இந்த மாதிரி ஃப்ரீயாக டைம் கிடைக்கிறப்ப நீங்கள் கிச்சன் மேடில் இருக்கிறது வாரத்துக்கு ஒரு முறை துடைக்கலாம். நம்ம செல்ஃபில் இருக்கிறது அவ்வளோ பிசு ஏறாது. அதெல்லாம் வந்து ஒரு மாதத்துக்கு ஒருக்கா இந்த மாதிரி தொடச்சி வச்சிங்கன்னா 2 மாதம் 3 மாதத்துக்கு ஒருக்கா நீங்கள் டீப் க்ளீனிங் பண்ணாலே போதும். இந்த டிப்பு கண்டிப்பாக எல்லாேருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம கற்பூரம் போட்டிருக்கனால அது நல்லா மணமாகவும் இருக்கும். அந்த கற்பூர வாசத்துக்கு எறும்பும் பக்கத்தில் வராதுங்க. இந்த டிப்பை ஃபாலோ பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த டிப் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் டிப்பு என்னென்னு பார்த்துருவோம்.
டப்பாவில் வந்து நம்ம வந்து ஷாம்பு வாசம் வருமோன்னு நினைக்காதீங்க. கண்டிப்பாக ஷாம்பு வாசம் வராது. நம்ம லைட்டாக தான் ஷாம்பு போட்டிருக்கோம். கற்பூரம் போட்டதுனால கற்பூர வாசம் தான் வரும். எறும்பு கூட வராமல் வராது. அதே நம்ம லிக்விட் வச்சு டைல்ஸ் கூட துடைச்சி விடலாம். டைல்ஸு நல்லா பளபளன்னு இருக்கும். குட்டி குட்டியாக எறும்பு வரும் பார்த்திங்களா, அந்த எறும்பு கூட வராது. டெய்லி நம்ம சமைச்சு முடிச்சுட்டு இந்த லிக்விடில் வந்து லைட்டாக தொட்டு அப்படியே நீங்கள் தேய்ச்சி விடலாம். பளிச்சுன்னு நல்லா போகும். இந்த டிப்பை ஃபாலோ பண்ணி பாருங்கள். இந்த டிப்பு கண்டிப்பாக எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு பீஸு கற்பூரம், கொஞ்சோண்டு ஷாம்பு இருந்தால் போதும். நீங்கள் எந்த ஷாம்புனாலும் யூஸ் பண்ணிக்கலாங்க. இந்த டிப் பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. இந்த டிப்பு எப்படி இருந்துன்னு சொல்லி ஒரு கமெண்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஃபேஸ் பேக் தாங்க பார்க்கலாம். ஃபேஷியல் மாதிரி ஒன்று ரெடி பண்ணலாங்க. 2 ஸ்பூன் பச்சரிசி மாவு எடுத்துருக்கேன். நம்ம வீட்டில் இருக்கிறத வச்சு நம்ம ரெடி பண்ணிடலாம். எங்கேயா நம்ம வெளியே போகிற மாதிரி இருந்தால் இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி போட்டு பாருங்கள். முகம் வந்து அவ்வளோ பளபளன்னு கண்ணாடி போல் ஜொலிக்குங்க. கொஞ்சமாக தக்காளி புழிஞ்சு விட்டுக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் பச்சரிசி மாவு, கொஞ்சமாக தக்காளி, அப்புறம் 1 ஸ்பூன் சர்க்கரை. இந்த 3 தாங்க. 3ஐயும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் சர்க்கரை, பால் இருந்தால் நீங்கள் பால் ஊற்றிக்கலாம். இல்லாட்டி நம்ம தண்ணியோ இல்லாட்டி பன்னீரோ கொண்டு ஊற்றிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி தண்ணி தான் ஊற்றிருக்கேன். என்கிட்ட வந்து பால் இல்லை இப்போதைக்கு. அதனால் நம்ம தண்ணி ஊற்றியே நான் மிக்ஸ் பண்ணிட்டேன். இதை நீங்கள் போட்டிங்கன்னா முகத்துக்கு அவ்வளோ பளபளன்னு, கருப்பாக இருந்தாலும் சரி, நீங்கள் சிகப்பாக இருந்தாலும் சரி போடலாங்க. முகம் வந்து கலர் ஆகாது. அப்படியே நல்லா ஷைனிங்காக கண்ணாடி போல் மின்னுன்னு சொல்லுவாங்களா பார்த்தீங்களா, அந்த மாதிரி முகம் வந்து நல்லா ஷைனிங்காக மாறும். இந்த மாதிரி நம்ம வாரத்துக்கு 2 முறை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் எங்கேயாவது வெளியே போகிற மாதிரி இருந்தால் இந்த மாதிரி போட்டுட்டு போகலாம். நம்ம போய் பியூட்டி பார்லர் போய் தான் மேக்கப் பண்ணணும்னு அவசியமே இல்லைங்க. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கே தெரியும். நீங்கள் இப்போ நான் கையில் போட்டு பார்க்குறத விட உங்களுக்கு நீங்கள் ஒரு வாட்டி நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கே தெரியும் இவ்வளோ நல்லா இருந்திருக்குதுன்னு. கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எனக்கு எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். அந்த இடம் மட்டும் எப்படி பளிச்சுன்னு நல்லா ஷைனிங்காக இருக்குது பாருங்கள். மற்ற இடத்த விட அந்த நான் தேய்ச்ச இடம் மட்டும் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் இது பேஸில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்பு கண்டிப்பாக எல்லாேருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வாட்டர் கேன்லாம் வச்சுருப்போங்க. அது வந்து மூடி லூஸ் ஆகிடுச்சுன்னா ஒரு மாதிரி சாஞ்சிடுச்சுன்னா சைடில் சொட்டுன்னு தண்ணி வந்து ஊற்றிக்கிட்டே இருக்கும். அப்படி ஊற்றாமல் அந்த மாதிரி மூடி லூஸாக இருக்க பாட்டில் நம்ம தூர போடாமல் நான் சொன்ன மாதிரி யூஸ் பண்ணி பாருங்கள். நம்ம மூடி லூஸ் ஆகிடுச்சின்னு சொல்லி தூர போட்டுருவோம். அப்படி போடணுன்னு அவசியம் இல்லைங்க. அதில் ஒரு லப்பர் பேண்டு நம்ம சாப்பாடு ஏதாச்சும் வாங்கினா இந்த மாதிரி லப்பர் பேண்டு போட்டு தருவாங்க. இந்த லப்பர் பேண்டு நீங்கள் வந்து ரொம்ப லூஸாக இருந்துச்சுன்னா 2 போடுங்க. லைட்டாக லூஸாக இருந்தால் 1 மட்டும் போட்டிங்கன்னா போதும். எண்ணி சாய்ச்சி பாருங்கள், தண்ணி வரவே வராது. இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வாட்டர் கேன் நம்ம வேஸ்ட் பண்ணாமல் நம்மளே யூஸ் பண்ணிக்கலாம். நான் சொன்ன டிப்பெல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் ஒரு டாபிக்கோடு உங்களை சந்திக்க வரேன்.